டாடி நீ வந்து நல்லவரா கெட்டவரா? இது என்னமா இல்ல ஏன் கேக்குறேன்னா இந்த மாதிரி போய் மாட்டின நான் என்ன வந்து ஒரு ஃபெமினிஸ்டா வந்து வளர்த்திருக்கேன். யூ ஆர் ஆல்சோ ஸ்ட்ராங் ஃபெமின். இன்ஃபேக்ட் இப்போ யாரெல்லாம் வந்து பெண் காவலர்களை தப்பா பேசிட்டாங்க, இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் nobody knows that my second name is actually not your name. It is my mother's name. நிறைய பேர் சொல்றாங்க that ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து அவங்கள வந்து பேட்டி எடுத்ததும் அவங்கள வளர விட்டதும் வந்து ரொம்ப தப்பு, அது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு. What I want to know is இன்னும் வரைக்கும் you're doing videos with him. எனக்கு சங்கர் அங்கிள் பத்தி தெரியும். First of all இந்த வார்த்தையே தப்பு. நம்ம வளர்த்து விட்டது அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி நம்ம கிளைம் பண்ணோம்னா அது கம்ப்ளீட்லி அன்எத்திக்கல். ஓகே, ஹி இஸ் டேலண்டட். நானும் அவருக்குமான இனிஷியல் டேஸ்ல நடந்த இல்ல வளர்த்து விட்டது in the sense you gave him the platform. ஆமாமா, எனக்கு பிடிச்சிருந்தது. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு அரசை விமர்சித்து சொல்வதற்கு ஒரு வாய்ஸ் தேவைப்படுது. அந்த வாய்ஸ் வந்து அத்தன்டிக்காக இருக்கணுன்றதும் தேவைப்படுது. அது வந்து சும்மா பிளாபர் பண்ணக்கூடாது, வித் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனோடே பேசணும். ஓகே, அப்படி ஹீ கெட்ஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் அதை எதை மக்களுக்கு எப்போ சொல்லணுன்றதை கரெக்டாக சொல்கிறாரு. சில தனிப்பட்ட நபர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இது வந்து ஊடக தர்மமே இல்லை, ஊடக தர்மம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு. ஊடக தர்மம்ன்றது என்னது? அதுதான் நான் சொல்ல வரேன். நான் நினைக்கிறேன் ஊடக தர்மம் அப்படின்னு ஒன்று இல்லை. ஏன்னா ஊடக தர்மம்னா என்ன? எத்திக்ஸ் தானே, மீடியா எத்திக்ஸ். எத்திக்ஸ் வந்து இட் கீப்ஸ் சேஞ்சிங் ஓவர் டைம். அண்ட் ஹூ டிசைட்ஸ் த எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஏன்னா வந்து நிறைய சேனல்ஸ் வந்து இவங்க வந்து 1 கோடி ஊழல் செஞ்சுட்டாங்க, இதை வச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் ஒரு பிரைம் லொகேஷன்ல வாங்கியிருக்காங்க மக்களே, அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, அவங்களுக்கு அது இருக்கு இது இருக்குன்னு பயங்கர அப்படியே அது கிரேட் ஸ்டோரி டெல்லர்ஸ் ஓவர் நைட். புவர் ஜேர்னலிசம், கிரேட் ஸ்டோரி ரைட்டிங், அந்த மாதிரியான ஒரு இது கோர்ட்டில் நடந்தது. இத மிஸ்ரிப்போர்ட் பண்றாங்கல்ல. ஆமா, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீ வந்து தாழ்ந்து மன்னிப்பு கேட்டு ஐயா சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன, அதுக்கப்புறம் இந்த காசு வச்சு நீ வந்து என்ன வந்து ஜெர்மனி அனுப்புன, என்ன நாங்க இந்த சொத்து வாங்கின அந்த சொத்து வாங்கின. நிறைய பேர் இன்ஃபேக்ட் சீனியர் ஜேர்னலிஸ்டும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. பெரும்பாலானவர்கள் நம்ம அலுவலகத்துல வேலை செஞ்சவங்க தான். எக்ஸாக்ட்லி, அவங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா ஆமா. இல்ல நீ அப்படி உண்மையிலே நான் 1 crore அனுப்பி நான் எதுக்கு கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப் வேலை செஞ்சுட்டு நான் எதுக்கு வந்து அப்படி வாழணும்? நான் வந்து பாட்டுக்கு ஐயா ஜாலி லம்பா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஜாலியா இருக்கலாம். இல்லையா? அதே மாதிரி கண்டெய்னர் வீடு எல்லாமே இருக்கு. மர்ம கண்டெய்னர் வீடு நம்ம கிட்ட இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்சன் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன், கரிகாலன் அண்ணா. ஓகே. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க இன்னைக்கு வந்து யாரை வாடா போடான்னு பேசுகிறாங்களோ சவுக்கு சங்கரே வந்து அவங்க வெட்டிங்கெல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோவெல்லாம் இருக்குது வேர் ஹீ ரியலி வாண்டட், நம்மளையும் கூப்பிட்டுருந்தாங்க. அதே மாதிரி அவங்க பையன் பிறந்த போது கூட பேர் கூட வந்து சார் என்ன பேர் வைக்கலாம், டிப்பு சுல்தான்னு வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஏன்டா நீ ஏன் அந்த பேர்லாம் வைக்கிற அப்படின்னு நீ சொன்ன. ஆனால் ஆதாரமே இல்லாமல் ஸ்டோரிஸ் சொல்கிறது அது வந்து I feel that is very unethical. கரிகாலன் worked with us. Yes. இப்போ நம்ம எப்படி நம்ம வந்துட்டு காசு வாங்குமா வாங்க மாட்டோமா? நீ காசு வாங்குற ஏடிஎம்கே கிட்ட இருந்து காசு வாங்க பிஜேபியோட கொத்தடிமை இந்த வார்த்தைல நான் அங்கிருந்தா கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா கொத்தடிமையா இருந்திருக்கேன். ஆனா இதுல மட்டும்தான் இந்த யூடியூப் உலகத்துல மட்டும்தான் ஒரு ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து ஏதாவது பிரச்சனையோ இல்லை ஏதாவது பேசிட்டாங்கன்னா மாத்தி அந்த ஜேர்னலிஸ்ட்க்கு எதிராக பேசுறது ஒரு மாதிரி ஒரு டீம் மாதிரி. இல்ல அதான் சொல்றேன். சி இந்த மீடியம்க்கு மட்டும் இந்த ஈகோசிஸ்டத்தை ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலா இது வந்து எல்லாருமே சேர்ந்து வளரக்கூடிய ஒரு மீடியம் தான் இது. இட்ஸ் நாட் லைக் டெலிவிஷன். இப்போ டெலிவிஷனில் இருக்கிற மற்ற ஜேர்னலிஸ்ட்டுக்கு பிரச்சனை வரும்போது ஐ வாஸ் வெரி வோக்கல். கார்த்திகை செல்வனுக்கு பிரச்சனை வந்தது, ஐ வாஸ் வெரி வோக்கல். நம்ம இப்போ சன் டிவியோட ஹெட் நம்ம குணா, உனக்கு தெரியும்ல, நம்ம ஆஃபீஸில் எம்எஸ்ஜே வரும்போது வந்திருந்தாங்க. குணாவுக்கு பிரச்சனை வரும்போது ஐ வாஸ் வெரி வோக்கல். அது மாதிரி இந்த இதில் இருக்கும்போது அவங்க பிரச்சனை வரும்போது ஐ வாஸ் வெரி வோக்கல். பட் நமக்கு பிரச்சனை வரும்போது எவ்ரி ஒன் வேர் சைலண்ட். அண்ட் ஒரு ஆர்குமெண்ட் ஜேர்னலிஸ்டே இல்லைன்றதெல்லாம் வந்து எக்ஸாக்ட்லி இது வந்து ஒரு உரையாடலே இல்ல அப்படின்னு வந்து சொன்னாங்க. திஸ் இஸ் நாட் அன் இன்டர்வியூ வந்து வேற மற்ற இன்டர்வியூ எல்லாம் பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் உண்மையான ஆமா தோழர் தலையாட்டுறதெல்லாம் இன்டர்வியூ இல்லை அப்படின்னு சொல்றாங்க. வணக்கம் டாடி. வணக்கம்மா. ரொம்ப நாள் ஆச்சு நம்ம 2 பேரும் இன்டர்வியூ பண்ணி. ஆமா, லாஸ்டா நீ ஜெயில் போறதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூ பண்ணோம்.
and now after a long time is back. Yeah. நீ வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருந்த ஜெயில் அனுபவம் இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இதெல்லாம் எங்களெல்லாம் வேற அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீ ஜெயிலுக்கு when you were in jail நம்ம குடும்பம் வந்து ஒரு லெவலில் வந்து we faced a lot of difficulties. Yeah. ஸோ நான் வந்து என்ன கேட்க விரும்புகிறேன்னா ஜெயில் அனுபவம் வந்து உனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு and everything was great. ஆனால் I think நீ வந்து when you were in jail இங்கே நடக்கிற யூடியூப் சினாரியோ அப்படிங்கிறது வந்து நாங்கள் தான் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள் வந்து உண்மையில நிறைய எஸ்டாப்ளிஷ் சேனல்ஸ் வந்து வச்சாங்க. இதை நான் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி. ஏன்னா இந்த சேனல்ஸ் எல்லாமே வந்து நாங்க ஃபாசிசத்துக்கு எதிர்த்து போராடுறோம், நாங்க வந்து அந்த கொள்கையை வந்து நாங்க வந்து உடைக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும்னு பயங்கர ஒரு கிரேட் ஐடியாலஜியோட வந்து வேலை செய்யறாங்க. இன்ஃபேக்ட் சில சேனல்ஸோட அந்த கவர் போட்டோலாம் பெரியார், அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு பல கிரேட் ரெவல்யூஷனரிஸ் எல்லாம் இருந்தாங்க. பட் அவங்க வந்து என்ன உங்களை பற்றியும் இல்லை சங்கர் அங்கிள் பற்றியும் பேசுனது என்னன்னா இவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இவங்க வந்து ஒரு ஃபேஷிஸ்ட் ஐடியாலஜியை வந்து உடைக்க ட்ரை பண்ணுறவங்க எப்படி வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து கர்டெயில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஃபேஷிசமோட ஒரு வெரி மெயின் காம்பனன்ட் வந்து சென்சர்ஷிப் தாங்க. So free speech, anti-free speech, censoring the media, censoring whatever is said about the ruling government. So இத வந்து அவங்க வந்து உடைக்கணும். எப்படி உடைக்கறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்க இந்த மாதிரி இன்டர்வியூவே பண்ணக்கூடாது, இது வந்து ஊடக சுதந்திரமா, இது ஊடக தர்மமா, இதெல்லாம் வந்து எப்படி பெண் போலீஸார் பற்றி எப்படி கேவலமா பேச முடியும், இதெல்லாம் ஒரு ஸ்பீச்சா? Speech is a speech. அது நல்லதோ கெட்டதோ every human being has the right to speak. Freedom of speechங்கிறது நம்ம கான்ஸ்டிடியூஷனும் கேரண்டி பண்ணுது. Not absolute. அமெரிக்கால இருக்கிற மாதிரி absolute freedom of speech இங்க இல்ல. There are reasonable restriction. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள நாங்க பேசினது வருமானம் வராது. Let us not go more deep into the details of the speech. ஏன்னா அதை பற்றி கேஸ் இருக்கிறதுனால பேசக்கூடாது. But it is not that we have not spoken anything against the restrictions. அந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்குள்ள தான் நம்மளுடைய ஸ்பீச் இருந்தது. அதான். சோ அவங்க இது எப்படி செயல்படுறாங்க? நரேஷன் ஒரு நரேஷன் செட் பண்ணிட்டு முதல்ல ஒரு ஈவென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி மக்களை நீ கன்வின்ஸ் பண்ணணும். மக்களை கன்வின்ஸ் பண்ணி ஓகே அது வந்து இவங்க அரசு எடுக்கிற நடவடிக்கை சரிதான் அப்படின்றத அந்த மக்களுக்கு அந்த மைண்ட் செட்டை கொண்டு வரதுல அதுதான் நரேஷன் செட்டிங். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு டூல் இன் ஃபாசிசம். உன்னை வந்து பப்ளிக்கா கன்வின்ஸ் பண்றது இருக்குல்ல, அதுதான் அவங்க பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது ஒரு ஐரானிக்கா இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவங்க வந்து நாங்க இதுக்கு எதிர்த்து போராடுறோம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனால் இதே அவங்களே ப்ராபகேட் பண்றாங்களே, அப்புறம் இது எப்படி? அதான் சரி, there are political leniency இருக்குது. ஒரு சேனலும் they may have political leniency towards DMK. அது கூட இதுக்கான ரீசனா இருக்கலாம். ஸோ சில சேனல்ஸ் வந்து சில தனிப்பட்ட நபர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி இது வந்து ஊடக தர்மமே இல்லை, ஊடக தர்மம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு. ஊடக தர்மம்ன்றது என்னது? அதுதான் நான் சொல்ல வரேன். நான் நினைக்கிறேன் ஊடக தர்மம் அப்படின்னு ஒன்று இல்லை. ஏன்னா ஊடக தர்மம்னா என்ன? எத்திக்ஸ் தானே, மீடியா எத்திக்ஸ். எத்திக்ஸ் வந்து இட் கீப்ஸ் சேஞ்சிங் ஓவர் டைம். அண்ட் ஹூ டிசைட்ஸ் த எத்திக்ஸ்னு ஒன்று இருக்கு. இப்போ ஒரு 100 years முன்னாடி நீங்க ஒரு நூட் ஃபோட்டோக்கு அதை எப்படி பர்சீவ் பண்றீங்க 100 years முன்னாடிக்கும் இன்னைக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இஸ் பிளேபாய் மேகசின். ஸோ அது வந்து ஒரு வேற விதத்தில் நம்ம வந்து ஒரு 50 years முன்னாடி பார்த்தோம், இன்னைக்கு நம்ம அது வேற மாதிரி பார்க்குறோம். ஸோ வாட் இஸ் எத்திக்ஸ்? எத்திக் இஸ் ஆல்வேஸ் ஸ்டாண்டிங் வித் த பீப்புள் அண்ட் வித் த மார்ஜினலைஸ்ட், வித் த விக்டிம். இவங்க சைடு நின்று அவங்களுக்காக பேசுறது தான் என்னை பொறுத்தவரையும் மீடியா எத்திக்ஸ். ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கூட அவங்களுடைய ட்ரம்பெட்டாக நம்ம வந்து ஊதுறது இருக்குல்ல, அது வந்து எனக்கு அது பொருந்தாது. நான் அது வந்து எத்திக்காக எடுத்துக்கிறேன். ஆல்வேஸ் வித் see things from the victim's point of view, from a people point of view, not with the எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தோ இல்லை கவர்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்தோ பார்க்குறது வந்து என்னை பொறுத்தவரை எத்திக்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ திங்க் நான் பார்க்குறது அதுதான் சரின்னு நான் நம்புகிறேன். நீ என்ன நினைக்கிறேம்மா? இல்லை, நானும் அதுதான் நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு பீப்புளோட ஸ்டாண்ட் எடுக்கிறது தான் வந்து கரெக்ட். எஸ்பெஷலி விக்டிமோட ஸ்டாண்ட் எடுக்கிறது தான்.
பட் அட் த சேம் டைம் ஸோ அவங்க வந்து வச்ச குற்றச்சாட்டு இந்த மாதிரி எத்திக்ஸுங்கிறது வந்து அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி வேணா பண்ணிக்கலாமா, அதான் சொல்லணே. உங்களுக்கு வந்து ட்ரெண்டை செட் பண்ணணும் இல்லையா, மக்கள் மத்தியில் ஒரு நரேஷனை உருவாக்குறது அது அவங்களுடைய வேலையை, அதை அவங்க செய்கிறாங்க. இதில் வந்து அப்போ நீங்கள் நரேஷன் அப்படின்னு யூஆர் சேயிங், அப்போ இந்த நரேஷன் செட் பண்ற அந்த ப்ராசஸ்ல வந்து மிஸ்ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு, மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்கு நிறைய. அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் எப்படி யூடியூப்ல பரவுது, எஸ்பெஷலி இந்த மாதிரி பொலிட்டிக்கல் லீனியன்சி உள்ள சேனல்கள் வந்து எப்படி வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது நான் வந்து ஒரு கோர்ட் ரிப்போர்ட்டிங்ன்றது ரொம்ப முக்கியமானது. கோர்ட் ரிப்போர்ட்டிங், எலெக்ஷன் ரிப்போர்ட்டிங்லாம் வந்து நம்ம ஒரு சப்போஸ் அது ரொம்ப கீனாக அப்சர்வ் பண்ணி சொல்ல வேண்டியது, அதுதான் கோர்ட் ரிப்போர்ட்டிங். கொஞ்சம் நம்ம வந்து தப்பாக சொல்லிட்டா கூட அது வந்து ரொம்ப லீகல் பிரச்சனை ஆகிடும். இப்போ நான் எனக்கு நடந்ததே சொல்கிறேனே, சென்னை வழக்கில் என்னை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணும்போது நாங்கள் இப்போ நீதிபதிக்கிட்ட நிற்கிறோம். நீதிபதி கேட்குறாரு, உங்களுக்கும் சவுக்குக்கும் கொடுக்கல் வாங்கல் இருக்குதா, ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருக்குதா? நம்ம சொல்கிறேன் எஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். எப்போத்துலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவர் கடலூர் ஜெயிலேருந்து வெளியில் வரும்போது அவருக்கு வேலை போயிடுச்சு, கவர்மெண்ட் வேலை, ஹாஃப் சேலரி வாங்கியிருந்தாரு, அந்த வேலை போயிடுச்சு. அதற்கப்புறம் நான் வந்து இன்டர்வியூவுக்கு ஒரு இன்டர்வியூ நான் நடத்தும் போது அவருக்கு நான் காசு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2024 அவர் வந்து சேனல் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் காசு கொடுக்கல. இதை நான் வந்து மேஜிஸ்ட்ரேட்டே ஓப்பனாக சொல்கிறேன் நான். அப்போது ஒரு 25,000 ரூபாய் பணம் உங்கள்கிட்டேருந்து டிரான்சாக்ட் ஆகிருக்கு அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம், என்கிட்டேருந்து டிரான்சாக்ட் ஆகிருக்கு. அது இன்டர்வியூக்காக, ஃபார் எக்ஸாம்பிள் 5 இன்டர்வியூ 6 இன்டர்வியூ மொத்தமாக மந்த்லி நம்ம கொடுக்குற அந்த பணத்தை தான் நான் கொடுத்தேன் அப்படின்றது நான் சொல்கிறேன். இது அங்கே இருந்த என்னோடய அட்வொகேட்ஸ்க்கு தெரியும். கவர்மெண்ட் சைடு இருந்த அன்னைக்கு பிபி வரல, அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஹூவாஸ் ஐஓ அவருக்கும் தெரியும். ஓகே, இது வந்து கோயம்புத்தூர் கேஸ் கிடையாது, இது வந்து சென்னை கேஸ். இதில் நான் சொல்கிறேன். பட் வெளியில் வந்து இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, நான் வந்து ஏதோ 1.5 கோடி இல்ல, அதுதான் நான் சொல்ல அடுத்த கேள்வியா இருந்தது. ஏன்னா வந்து நிறைய சேனல்ஸ் வந்து இவங்க வந்து 1 கோடி ஊழல் செஞ்சுட்டாங்க, இதை வச்சுட்டு அவங்க ஆஃபீஸ் ஒரு பிரைம் லொகேஷன்ல வாங்கியிருக்காங்க மக்களே, அவங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு, அவங்களுக்கு அது இருக்கு இது இருக்குன்னு பயங்கர அப்படியே அது கிரேட் ஸ்டோரி டெல்லர்ஸ் ஓவர் நைட், புவர் ஜேர்னலிசம் கிரேட் ஸ்டோரி ரைட்டிங், அந்த மாதிரியான ஒரு இல்ல இது கோர்ட்டில் நடந்தது. இதை மிஸ்ரிப்போர்ட் பண்றாங்கல்ல. ஆமா, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீ வந்து தாழ்ந்து மன்னிப்பு கேட்டு ஐயா சாமி என்னை விட்டுருங்க அப்படின்னு சொன்ன, அதுக்கப்புறம் இந்த காசு வச்சு நீ வந்து என்ன வந்து ஜெர்மனி அனுப்புன, என்ன நாங்க இந்த சொத்து வாங்கினா அந்த சொத்து வாங்கினா, நிறைய பேர் இன்ஃபேக்ட் சீனியர் ஜேர்னலிஸ்டும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கூட அந்த ரிசர்ச் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறியா நீ? இது சீனியர் ஜேர்னலிஸ்ட் சொல்றாங்க, ஒரு சில எனக்கு நண்பர்கள் தான் நினைச்சீங்க, ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அதை பத்தி நம்ம பட் they are doing it. I don't know what அவங்க வந்து நான் வந்து கிட்டத்தட்ட அது 13 வருஷமா we are running this channel. 2013ல ஸ்டார்ட் பண்ணோம். ஆமா, 13-14 வருஷமா நம்ம சேனல் ரன் பண்றோம். முகப்பேர் வீட்டை வித்து தான் நம்ம வந்து ஆரம்பிச்சோம். இல்ல நீ அப்படி உண்மையிலே நான் 1 crore-லாம் அனுப்பி நான் எதுக்கு கஷ்டப்பட்டு ஸ்காலர்ஷிப் வேலை செஞ்சுட்டு நான் எதுக்கு வந்து அப்படி வாழணும், நான் வந்து பாட்டுக்கு ஐயா ஜாலி லம்பா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஜாலியா இருக்கலாம். இல்லையா, நம்ம இருந்த வீட்டை வித்துட்டு அதுக்கப்புறம் அக்காட்ட காசு வாங்கி இப்படிதான் நம்ம வந்து, இதுதான் உண்மை. இப்போ இந்த 13 வருஷத்துல நம்ம ஏதாவது ஒன்று சம்பாதிச்சு தானே ஆகும். வருஷத்துலேயே எதுக்கு 13 வருஷமா. அண்ட் உண்மையிலே யூடியூப்ல வந்து நான் நல்லா தான் சம்பாதிச்சேன், இப்பயும் நல்லா தான் சம்பாதிக்கிறேன். தட்ஸ் நான் 13 இயர்ஸ் என்கிட்ட 20,000 வீடியோஸ் இருக்கு. ஐ மீன் ரைட், இந்த 20,000 வீடியோ ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு தானே இருக்கும். ஸோ அதை அவங்களுக்கு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைனா இதை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஓ, இந்த மீடியமில் இப்படிலாம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவங்களுக்கு நான் ஐ திங்க் கொரோனா பீரியட்லேயே நான் வந்து யூடியூபோட இன்கம் எனக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் போட்டிருப்பேன். ஐ திங்க் 1 crore கிராஸ் இன்கம் நான் காட்டியிருப்பேன். அப்போவே எல்லாருக்கும் நான் இப்போ சொல்கிறது 2022 கொரோனா 2020ல ஸ்டார்ட் ஆச்சு. 21-22ல ஆமா 2021 அந்த பீரியட்ல தான் நான் போட்டிருப்பேன் எவ்வளோ எப்படின்னு. எப்படி நான் அந்த இது அதை கம்பேர்லாம் கூட போய் ஐடியாஸ்லாம் சொல்லிட்டு இருப்பேன். எந்த வீடியோ எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது, எவ்வளோ கொடுக்குது, எனக்கு லாஸ்ட் 1 இயரில் எவ்வளோ இந்த சேனல் ஏர்ன் பண்ணிச்சு அப்படின்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ தட் இஸ் இவங்களுக்கு ஒரு யூடியூப்பில் ஷாக்கு. அதுக்கப்புறம் நீ எந்த கிளாஸ் படிக்கும்போது நம்ம வந்து லேண்ட் வாங்கினோம், உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் வந்து 11th படிக்கும்போது. 11th படிக்கும்போது நீ கொரோனாவுக்கு, ஆமா நீ கொரோனாவுக்கு 1 இயர் முன்னாடி வாங்கினோம். இல்ல 1 இயர் இல்ல 2 இயர்ஸ் இருக்கும்.
2 இயர்ஸ் முன்னாடி வாங்கினா. அப்போ கொரோனா பீரியட்ல தான் வந்து நான் ஃபென்சிங்லாம் போட ஆரம்பிச்சேன். தட்ஸ் ஓவர் பீரியட். இல்ல நம்ம கிட்ட அந்த வீடியோஸ் எல்லாம் கூட இருக்கு. ஆமா இருக்கு. அதே மாதிரி கண்டெய்னர் வீடு எல்லாமே இருக்கு. மர்ம கண்டெய்னர் வீடு பொட்டக்கூரும் நம்ம கிட்ட இருக்கு. See, this is how they ill-gotten moneyன்னு சொல்லணும். அந்த இல்காட்டன் மணியில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றதையும் சொன்னால் இன்னும் ஸ்பைஸ் ஏறும். அதுக்கான முயற்சி தான் அது. ஏன் இப்போ நீ சொன்ன இந்த மாதிரி யூடியூப்ல இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னா, ஆனால் இது வச்சிருக்கவங்களே யூடியூப் சேனல் தான், அவங்களுக்கு அது தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா? நான் வந்து you know that I come to office on Sundays also. உனக்கு தெரியல, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு பெருசாக யூனிட் இருக்காது. என்ன நான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், வந்து ரிசர்ச் பண்ணுவேன். ஐ டூ சம் ஏன்னா என்னை நான் வந்து தக்க வச்சுக்கணும். அப்போது எனக்கு நிறையா எல்லா டெக்னிக்கும் இந்த இன்டர்வியூவில் சொல்லணும்னா நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வேணும்ல. ஐ ரீட் அ லாட். இந்த பர்டிகுலர் மீடியமில் எங்கெங்கே வந்து இன்ஃபேக்ட் இந்த இவங்க வந்து ஒரு R&D மாதிரி வச்சுருப்பாங்க யார் யூடியூப். அப்போ முன்னாடியிலேருந்தே நான் அதில் ஒரு ஏதாவது புது ஃபீச்சர்ஸ் வந்ததுன்னா எங்கள்கிட்ட கொடுத்து டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ எதுக்கு நான் அதில் எல்லாம் போய் சேர்றேன்னா அதில் வந்து பெருசாக காசு கிடைக்காது. பட் யூடியூப் எதை நோக்கி போகுது, என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுலாம். எஸ் யூ கேன் மேக் குட் மணி, பட் தட்ஸ் அந்த மானிட்டைசேஷனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீ வச்சுக்கணும். கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று, மானிட்டைசேஷனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணால் இட் இஸ் மச் மோர் ப்ராஃபிட்டபிள் தேன் டெலிவிஷன். அது நான் நம்புகிறேன், அது எனக்கு நல்லா தெரியும். ஸோ ஐ டூ தட், ஐ ஏர்ன். இதுதானே அதுதான். ஆனா அது அவங்களுக்கு புரியலையே அப்படின்னு. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், இல்ல அந்த ஒரு இல்ல பெரும்பாலானவர்கள் நம்ம அலுவலகத்துல வேலை செஞ்சவங்க தான். எக்ஸாக்ட்லி, அவங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா ஆமா. இப்போ அதுதான் இல்ல இதுல வந்து இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமா வந்து இதை நான் வந்து பாக்குறேன்னா, உன்னை விமர்சித்தவங்க எல்லாருமே உன் கூட ஒரு டைம்ல டிராவல் பண்ணியிருக்காங்க. And I think we can discuss about that. Is that fine? That's fine. Yes. So first person எனக்கு தெரிஞ்சவங்க வந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். கரிகாலன் அண்ணா. Okay. நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்கள. இன்ஃபேக்ட் நான் வந்து he started his career with Red Pix, right? இல்ல அதுக்கு முன்னாடி இன்னொரு சேனல்ல வர்க் பண்ணாரு. அதுக்கு அப்புறம் தான் he came to Red Pix. Now I remember I was in 11th or 12th. I was 15 or 16 அந்த டைம்ல தான் நம்ம அப்ப சின்ன ஆபீஸ்ல இருந்தோம். அண்ட் ரொம்ப நம்மளோடலாம் பயங்கர அன்பா பழகுவாங்க. இன்ஃபேக்ட் என்னோட பர்த்டேக்கெல்லாம் ஒரு புக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க, அம்பேத்கரோட புக். அது ஃபுல்லாக தமிழில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு நாள் நீ வந்து ஹீ கம்ஸ் சம்டைம்ஸ், ஹீ ஹேஸ் டின்னர் வித் அஸ். அப்புறம் நீ சொன்ன உன் லைஃப் ஸ்டோரியை சொல்லு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் அவங்க சொன்னாங்க அவங்க எப்படி ஒரு ரிபலாக இருந்தாங்க அதெல்லாம். அண்ட் அவங்க ஐ திங்க் ஹி வாஸ் இன் லவ் வித் சம்மன், ஹி வாஸ் இன் லவ் வித் கிறிஸ்டியன். அண்ட் அது அவங்க ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனும்போது கூட ஹீ கேம் டு அஸ். அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க இன்னைக்கு வந்து யாரை வாடா போடான்னு பேசுகிறாங்களோ, சவுக்கு சங்கரே வந்து அவங்க வெட்டிங்கெல்லாம் கூப்பிட்டு ஃபோட்டோவெல்லாம் இருக்குது வேர் ஹீ ரியலி வாண்டட், நம்மளையும் கூப்பிட்டுருந்தாங்க. அதே மாதிரி அவங்க பையன் பிறந்த போது கூட பேர் கூட வந்து சார் என்ன பேர் வைக்கலாம், டிப்பு சுல்தான்னு வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஏன்டா நீ ஏன் அந்த பேர்லாம் வைக்கிற அப்படின்னு நீ சொன்னேன். அவ்வளோ க்ளோஸாக நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணிட்டு அண்ட் when he left also he left in very good terms. எஸ். அண்ட் நம்ம வந்து உண்மையிலே ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி தான் பார்த்தோம். நம்ம வந்து நிறைய விஷயங்களுக்கு we have helped him also financially and as gifts we never got anything back. So இப்படி வந்து ஒரு க்ளோஸ் பாண்டிங் இருந்தவங்க வந்து எப்படி ஒரு மென்டாரை வந்து கிரிட்டிக் பண்றது கண்டிப்பா பண்ணணும். மென்டார்லாம் எதுக்கு ஒயர் யூ no mentor, okay, just say a former boss, but he learned a lot from you, right? நீனே அது I think so. Yeah. கிரிட்டிக் கண்டிப்பா பண்ணணும். அப்ப பண்ணாதான் அது ஒரு சிஷ்யனுக்கு வந்து that is a good இல்ல it's not சரி நீ சொல்லு மட்டும் நான் சொல்றேன். I mean I'm not saying I don't want to go into the master's lane அப்படி நான் சொல்லல. But you know a good ஒரு ஸ்டூடெண்ட் குட் சைன் வந்து அவங்க மென்டாரே வந்து क्वेश्चन பண்ணணும். அதுதான் வந்து ஆனா ஆதாரமே இல்லாம ஸ்டோரிஸ் சொல்றது அது வந்து I feel that is very unethical. அண்ட் அது வந்து அது தப்பு இல்லையா? ஃப்ரீ ஸ்பீச்சை ரெஸ்பெக்ட் பண்ணோம்னா அதையும் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் போகணும். யா அது உண்மை. ஆனால் வந்து
அவங்க ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் அவங்க வந்து நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம், நாங்கள் வந்து இது இவங்களை பற்றியான உண்மைகளை நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையே இல்லை. அதுக்கான ஆதாரமும் அங்கே இன்னும் வரைக்கும் கொடுத்ததில்லை. அவங்க நீ 1 crore வந்து வாங்கி மன்றாடுன்னு சொன்னாங்க, அதுவும் உண்மை இல்லை. அவங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னாங்க, அது நத்திங் ஆஃப் இட் இஸ் ட்ரூ. ஸோ அவங்க உண்மையாக எக்ஸ்போஸ் பண்ணால் நான் அது வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இப்படி பொய்யா எக்ஸ்போஸ் மக்களையும் வந்து மிஸ்லீட் பண்ணுறது, அது வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, அது ஒரு பாவம் இல்லையா? அது பாவம்ன்றதை விட அது எதுக்குமா நம்ம பெருசாக்கணும்? யூ நோ அபவுட் மீ. No, I know about you. But no, he also knows about me. To be very frank with you, Karigalan worked with us. Yes. இப்போ நம்ம எப்படி நம்ம வந்துட்டு காசு வாங்குமா வாங்க மாட்டோமா? நீ காசு வாங்குற ADMK கிட்ட இருந்து காசு வாங்க பிஜேபியோட கொத்தடிமை இந்த வார்த்தைல நான் அங்க இருந்தா கத்துட்டேன். ஆக்சுவலா கொத்தடிமையா இருந்திருக்கேன். ஐடியாலஜிக்கலி அப்பா எப்படி நீ சொல்லு? Ideologically I think you am I pro BJP? No, you are a very strong left leaning person. Yes. So இது எல்லாருக்குமே தெரியும். தெரியாம இங்க யாரும் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து கரிகாலன் வெளியில் சேனலை விட்டு வெளில போகும்போது ஒரு இயக்குனர் வந்து அந்த பையனை தப்பாக பேசிட்டார் ஒரு நேர்காணலில். ஐ கால்டும் அண்ட் நான் வந்து அந்த இயக்குனர்கிட்ட ஒரு நீ எப்படி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நான் இன்டர்வியூ நான் பண்ணேன். இட் இஸ் ஓகே, லெட் தெம் ஸ்பீக். நம்ம வந்து ஃப்ரீ ஸ்பீச்சை தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணும்போது அதையும் நம்ம அதுக்கும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணணும். Because I feel, see, free speech should be respected if it is your thought and your opinion. But what he's stating are what he says is not fact அப்படினு சொல்றாங்க. You cannot say கான்ஷியஸ் தான்மா, எல்லாருக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்கு இல்லையா? இருக்கு, கண்டிப்பா. மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, அதை முன் வச்சு தானே பேசுவாங்க. அவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் அந்த மனசாட்சி உறுத்தும்ல, நம்ம தப்பா பேசிட்டோமேடா அப்படின்ட்டு கண்டிப்பா உறுத்தும்ல. தட்ஸ் இனஃப். அது போதுமே. பியாண்ட் தட் வாட் யூ வாண்ட், வாட் யூ எக்ஸ்பெக்ட், தட் இஸ் இனஃப். நம்ம வந்து மெச்சூர்ட் இனஃப்ன்றதுக்கு என்னம்மா சைன் என்னது, அதோட வெளிப்பாடு என்னது? let people talk. Let people talk. Let's forgive them. ஆனா நீ அது உருவாட்டி கூட கொஞ்சம் என்ன சொல்றது, என்னடா நம்ம பார்த்து நம்ம இருக்கட்டுமே. நீ கூட தான் என் கூட சண்டை போடுற, உன் தம்பி கூட தான் சண்டை போடுறான், அதுக்காக let them speak. அதுல எனக்கு எந்த மன வருத்தம் இல்லை. ஆனால் நீ தான் தேவையில்லாமல் ரொம்ப இல்லை, நான் மன வருத்தம் படல. என்னன்னா ஒரு ஜேர்னலிஸ்டாக அவங்க இருக்கிறாங்களே, அவங்க வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்னா see you can talk anything that if as long as it's your thought or your opinion. ஆனால் ஒரு ஃபேக்ட் என்ன நடந்ததை வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன் மிஸ்ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது that is not right இல்லையா? ஏன்னா நான் வந்து see I'm not saying because you're my father, ஒரு வியூவராக பார்த்து ஒரு வியூவருக்கு நம்ம தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது, அது அந்த கான்ஷியஸ்னஸ் அவங்களுக்கு இருந்தால் போதுமா? அதை வச்சுட்டு அவங்க ஒர்க் பண்ணால் போதும். யாருமே நான் சொல்கிறேன், நானே வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம மனசாட்சியை முன் வச்சு தானே ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போ வந்து ஓகே ஃபைன், கரிகாலனா மேபி ஹீஸ் a young person, but senior journalists also like Damodar Prakash எனக்கு வந்து எவ்வளோ வருஷமா எனக்கு தெரியும். எனக்கு இப்போதான் எனக்கு தெரியுது that you actually kind of know him அப்படின்னு. என்னம்மா அது இப்போதான் தெரியுது. 3 நாளைக்கு முன்னாடி கூட நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி தான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்தது பிரகாஷ்டேருந்து. நான் அக்செப்ட் பண்ணேன். பிரகாஷ்லாம் எனக்கு நல்லா தெரியுமா. there could be so many reasons. see பிரகாஷ்க்கு வந்து how long have you known him actually? நான் 24 வருஷமா எனக்கு தெரியும். so you know him since you were a reporter? yeah ஆமா, ரெண்டு பேரும். he was also எனக்கு சீனியர் அவர். நான் ரிப்போர்ட்டிங் போகிறதுக்கு முன்னாடியே he was there in the industry. ஸோ எனக்கு முன்னாடியே தெரியும், இவ்வளோ வருஷமாக எனக்கு தெரியும். ஸோ there could be so many reasons. see சவுக்கும் நானும் சேர்வது சில பேருக்கு வந்து பிரச்சனையாக இருக்கலாம். சவுக்கை நான் இன்டர்வியூ எடுக்கிறது பிரச்சனையாக இருக்கலாம். சவுக்குக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையாக இருந்திருக்கலாம். அதில் வந்து என்னையை வந்து இழுத்துட்டு வந்து விடலாம். தேர் குட் பி. தான் சொல்லுனேன், நீ எதுக்கு நீ சவுக்கை இன்டர்வியூ எடுக்கிற, ஒய் ஆர் யூ மேக்கிங் ஹிம் பிக் அப்படின்றது பிரகாஷன் நம்ம சொல்ல வேண்டியதில்லை. பட் ஓவராலாகவே இப்படி ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கும். தேர் குட் பி. நான் தான் சொல்கிறேனே, ஒரு லேயர் வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமாக இருக்காது. தேர் குட் பி ஸோ மெனி லேயர்ஸ். அதில் ஒன்று இப்படியாக கூட இருக்கலாம். ஏன்னா நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த பிரச்சனை வரும்போது நான் முதல் வாட்டி ஐம் சீயிங் திஸ். இப்போ யாருக்காவது ஒரு
இப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட்க்கு பிரச்சனை வந்து எல்லா ஜேர்னலிஸ்டும் சேர்ந்து வந்து அந்த ஜேர்னலிஸ்ட்காக நிற்பாங்க. ஆனால் இதில் மட்டும்தான் இந்த யூடியூப் உலகத்தில் மட்டும்தான் ஒரு ஜேர்னலிஸ்ட்க்கு வந்து ஏதாவது பிரச்சனையோ இல்லை ஏதாவது பேசிட்டாங்கன்னா மாற்றி அந்த ஜேர்னலிஸ்ட்க்கு எதிராக பேசுறது ஒரு மாதிரி ஒரு டீம் மாதிரி. இந்த மீடியம்க்கு மட்டும் இந்த ஈகோசிஸ்டத்தை ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து எல்லாருமே சேர்ந்து வளரக்கூடிய ஒரு மீடியம் தான் இது. இட்ஸ் நாட் லைக் டெலிவிஷன். இப்போ டெலிவிஷனில் இருக்கிற மற்ற ஜேர்னலிஸ்ட்டுக்கு பிரச்சனை வரும்போது ஐ வாஸ் வெரி வோக்கல். கார்த்திகை செல்வனுக்கு பிரச்சனை வந்தது, ஐ வாஸ் வெரி வோக்கல். நம்ம இப்போ சன் டிவியோட ஹெட் நம்ம குணா, உனக்கு தெரியும்ல, நம்ம ஆஃபீஸில் எம்எஸ்ஜே வரும்போது வந்திருந்தாங்க. குணாவுக்கு பிரச்சனை வரும்போது ஐ வாஸ் வெரி வோக்கல். அது மாதிரி இந்த இதில் இருக்கும்போது அவங்க பிரச்சனை வரும்போது ஐ வாஸ் வெரி வோக்கல். பட் நமக்கு பிரச்சனை வரும்போது எவ்ரி ஒன் வேர் சைலண்ட். அண்ட் ஒரு ஆர்குமெண்ட் ஜேர்னலிஸ்டே இல்லைன்றதெல்லாம் வந்து எக்ஸாக்ட்லி இது வந்து ஒரு உரையாடலே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க. திஸ் இஸ் நாட் அன் இன்டர்வியூ வந்து வேற மற்ற இன்டர்வியூலாம் பார்த்துருக்கீங்க, இதெல்லாம் உண்மையான ஆமா தோழர் தலையாட்டுறதெல்லாம் இன்டர்வியூ இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது what do you think? ஏன்னா எனக்கு தெரியும் that see an interview need not always be confrontational. There are different kinds of interviews. இத கூட அனலைஸ் பண்ணாம வந்து அவங்க அதுதான் நான் சொல்றேன். see நம்ம எதுக்கு எப்போதுமே அடிச்சுக்கணுமா இன்டர்வியூல? இல்ல, அப்படி தேவைப்பட்டா அடிச்சுக்கலாம். This is called, I think, unstructured interview. ஆமா, it's like two friends discussing a core issue. நம்ம வீட்ல வந்து நம்ம பாலிடிக்ஸ் பேசுவோமா இல்லையா? ஆமா, பேசுவோம் கண்டிப்பா. சாப்பிடுற நேரத்துல உட்கார்ந்து பேசுவோமா இல்லையா? ஜானுக்கு வந்து ஜான் பேசுவானா இல்லையா? நீ பேசுவா இல்லையா? மம்மி பேசுவாங்களா? அது மாதிரி அங்க வந்து நம்ம அடிச்சுக்கணுமா? அது மாதிரியான ஒரு கான்வர்சேஷன். this is also one of a well என்ன சொல்றது, நல்ல ஒரு பெரிய ஃபார்மேட், நல்லா விக்கிற ஒரு ஃபார்மேட் தான் அது. see, let them speak whatever they want. I am telling you why they are taking Savukku and me. இன்னொரு உண்மையிலே ஒரு எனக்கு என்ன I'll tell you there's something called search term. okay. எந்த நேம் யூடியூப்ல அதிகமா தேடப்படுது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஒண்ணு இல்ல, ஒரு மொக்க வீடியோ சவுக்கு சங்கர்ன்ற பேரை மட்டும் வச்சு நீயே போடு. இல்ல, that's actually very true. ஏன்னா அவங்க சேனல்லே வந்து உன்னோட வீடியோஸும் சவுக்கோட விட நிறைய வியூஸ் போயிருக்கு. ஆமா, மத்த எல்லா அது ஃபேக்ட். அந்த சர்ச் டேர்முக்கு ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு சர்ச் டேர்ம் வந்து ஹாட்டாக இருக்கும், வார்மாக இருக்கும். பேர் வார்ம் சர்ச் டேர்ம் தான் சொல்லுவாங்க. அந்த சர்ச் டேர்முக்கு வந்து நிறைய அதாவது நீ வந்து ஒரு யூடியூப்பில் 2-3 விதமாக நம்ம வந்து வீடியோ பார்க்குறோம். ஒன்று வந்து நம்ம ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணுவோம். ஓகே, இல்லை ஹவு டு சார்ஜ் அன் ஐஃபோன் அப்படின்னே எடுத்துக்கலாம்னு வச்சுக்கேன். அப்படி சர்ச் பண்ணுவோம். அப்போ ஐஃபோனுன்றது ஒரு முக்கியமான சர்ச் டேர்மு. ஹவு டுன்றதும் ஒரு முக்கியமான சர்ச் டேர்ம். ஹவு டுன்னா பெரும்பாலும், அதாவது நீ வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னா நீ ஹவு டு அப்படின்னு தான் நீ அடிப்ப, சர்ச் பண்ணுவ. அப்போ இந்த ஹவு டுன்றதே ஒரு முக்கியமான சர்ச் டேர்ம். அதுக்கப்புறம் ஐஃபோனு, பிரியாணி ஒரு மிகப்பெரிய சர்ச் டேர்ம். அப்போ பிரியாணின்னு போட்டால் மேக்ஸிமம் இது நிறைய வீடியோஸ் போய் ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஹிட் ஆகும். அது மாதிரி தான் சவுக்கு சங்கர் வந்து ஒரு வெரி வெரி ஹாட்டான ஒரு சர்ச் டேர்ம். சவுக்கு சங்கர் ப்ளஸ் ஃபிலிக்ஸ் ஜெரால்டுன்றது இன்னொரு, இந்த காம்பினேஷன் ரொம்ப ஹிட்டான ஒரு காம்பினேஷன். இப்போ யூ ஆல்சோ ஜஸ்ட் ட்ரை. நாளைக்கு போயிட்டு நீ ஒரு வீடியோ நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால ட்விட்டர்லையா இருக்கட்டும், இல்லைனா வந்து யூடியூப்லையா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம்லையா இருக்கட்டும், சவுக்கு சங்கர் அப்படிங்கிற ஒரு கீ அந்த சர்ச் டேர்ம் வந்து தட் இஸ் ரியலி குட். ஐ மீன் SEO அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கான ஸ்கோரிங்கான டூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல நான் அதுலயே சொல்றேன், அதுல சவுக்கு சங்கர் அண்ட் ஃபெலிக்ஸ் ஜெரால்டின் போட்டனா அது வந்து சூப்பர் ஹிட்டா மாறும். அப்ப இந்த டேர்மை வந்து அவங்க யூஸ் பண்ணும். ஆமா, எப்படி யூஸ் பண்றது? அவங்க பாசிட்டிவாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த மாதம் ரொம்ப தொங்குதேடா அப்படின்ட்டு இவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பேசுவோம் அப்படின்னா அது மூவ் ஆகும். ஸோ இட் இஸ் அட் த எண்ட் ஆஃப் தி டே இது எல்லாத்துக்கும் பின்னாடி பணமும் இருக்குல்ல. ஆமாம், பணமும் இருக்கு. ஆமாம், ஸோ அதை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ லைக் இதை ஹவு டு யூ லுக் அட் இட்? பிகாஸ் நீ சொல்கிற பர்சனலாக இவங்க எல்லாருமே வந்து யூ ஹாவ் வெரி குட் டைஸ் வித் தெம் அப்படின்னு, பட் ப்ரொஃபஷ்னலி தேர் sort of let them விட do you feel like you have been some way stabbed in the back? Because நான் இது ஏன் கேட்குறேன்னா, இப்போ வந்து அவங்க நேம் என்ன, காம்ராட் ஹஃபீஸா,
ஹஃபீஸ் ஆமா அவங்க வந்து ஸோ அவங்க வந்து நம்ம ரெய்டெல்லாம் நடக்கும்போது நம்ம கூட கீழே இருந்தாங்க அண்ட் மம்மியும் சொன்னாங்க இந்த மாதிரி ஹி வாஸ் தேர் அப்படின்னு. பட் அவங்களோட யூடியூப் சேனலில் நம்மளை பற்றி இல்லாத பொய்யெல்லாம் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. ஐ மீன் தேவா நோஸ் அதே சேனல்ல இருந்து தேவா வந்து நம்ம ஆஃபீஸில் ஐ திங்க் நம்ம கஜா புயல் டைமில் தான் தேவாவுக்கு தெரியும் நான் லேண்ட் வாங்கினதெல்லாம். தேவாக்கிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன். எப்போ அந்த பீரியட்லேயே தேவா பார்த்துருக்கேன் வாங்க போகிறேன் அப்படின்ட்டு. சார் நான் அங்கே அவனுக்கு பிடிக்காது. சார் என்ன சார் விவசாயம் சார் அவங்க திருத்துறைப்பண்டியிலேருந்து தான் நான் வரேன். அவங்க நேட்டு வந்து நம்ம வயல்லேருந்து ரொம்ப பக்கம். ஸோ அது மாதிரிலாம் நான் ஹீ நோஸ். சரி எவ்ரிபடி நோஸ். இந்த முரண்பாடுங்கிறது வந்து இப்போ உன்னோட எல்லா ப்ரொஃபஷன்ஸ்லேயும் இருக்குது. பட் உன்னோட ப்ரொஃபஷனில் இருக்கிறது ஹவு டு யூ லுக் அட் இட்? ஐ மீன் இஸ் இட் நார்மல் ஆர்? நான் நார்மலாக தான் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் இவ்வளோ வரையும் நம்ம ஆஃபீஸில் இருக்க பண்ணாங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற எல்லாரும் ஆட்கூடையும் ஒர்க் பண்ணுறது நம்ம ஆஃபீஸில் நம்ம பிரதீபனா ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஜானனா ஒர்க் பண்ணியிருக்காங்க, எல்லாருமே ஒர்க் பண்ணியிருப்பாங்களா? அவங்களுக்கும் தெரியும்ல. அவங்களே வந்து இன்னும் சார் இது நிறைய பண்ணலாம் நம்ம விடுங்கப்பா இதில் என்ன இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் ஒழிஞ்சு. பியாண்ட் தட் நான் அதை பற்றி நான் அதை கடந்து போயிடலாம், சக்குன்னு க்ராஸ் பண்ணிட்டு போயிடலாம். வாட் இஸ் தேட் டு என்னை பற்றி எனக்கு தெரியும்ல. நான் எல்லா இடத்துலையும் இது போய் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இது. உன்னை பத்தி அவங்களுக்கு சம பிரச்சனை, அவங்களனால நமக்கு சம பிரச்சனை. நமக்கு இல்ல பிரச்சனைனா நீ ஜெயிலுக்கு போனா அது மாதிரி தான். இல்ல அது அவங்களால கிடையாது. அந்த நபர் யாரை நான் சொல்ல வரேன், சவுக்கு சங்கர். ஓகே 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 ஓகே. உங்க ரெண்டு பேருனால வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் பிரச்சனை, அவங்க வீட்லயும் பிரச்சனை. நிறைய பேர் சொல்றாங்க தட் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து அவங்கள வந்து பேட்டி எடுத்ததும் அவங்கள வளர விட்டதும் வந்து ரொம்ப தப்பு, அது ஒரு தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு. What I want to know is, இன்னும் வரைக்கும் you're doing videos with him. எனக்கு சங்கர் அங்கிள் பத்தி தெரியும். First of all இந்த வார்த்தையே தப்பு. நம்ம வளர்த்து விட்டது அது ரொம்ப ரொம்ப தப்பு. அப்படி நம்ம claim பண்ணோம்னா அது completely unethical. Okay, he is talented. நானும் அவருக்குமான இனிஷியல் டேஸ்ல நடந்த இல்ல வளர்த்து விட்டது in the sense you gave him the platform. ஆமாமா எனக்கு பிடிச்சிருந்தது. நான் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே நான் அவர் தொடர்பு கொள்ளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பேட்டி கேட்டுருக்கேன் நான். அப்போல்லாம் அது நடக்கல. அப்படியெல்லாம் நடந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே அது வந்து இது பாப்புலராக இருந்திருக்கும். பட் டெஃபினட்டாக ஹீ இஸ் டேலண்டட். he somehow he knows that the magic of holding them for a long time. அவங்களுக்கு என்கேஜ் பண்ணுற அந்த ஒரு டேலண்ட் அவர்கிட்ட இருக்குது. அதை தான் நான் கவனித்தேன். மற்றபடி he is என்ன சொல்கிறது, he is a man with talent. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ரெண்டாவது அவர் மாதிரியான இங்கே ஒரு வாய்ஸ் தேவைப்படுதுல்ல, அந்த வாய்ஸ்க்கு வந்து நம்ம பண்ணாட்டி வேற யாரு அப்படின்றதும் இருக்கு. ஸோ நம்ம எதுக்கு அவரை வந்து அவருக்கு நம்ம அது நான் அதை பற்றி எந்த விதத்துலையும் நான் கவலைப்பட்டதும் கிடையாது, வருத்தப்பட்டதும் கிடையாது, சந்தோஷம் தான் எனக்கு. இப்போ உனக்கு வந்து this is not the first time you are having a legal issue. Second time. ஆனா வந்து this time the scale was bigger. Why do you still trust Savukku Shankar, and எதனால வந்து you think that you still want him on the platform, you still want to give you still want people to know what he is thinking? எதனால நினைக்கிறேன்? இன்னைக்கு வந்து எதிர் வாய்ஸே ரொம்ப இல்லாமல் போயிடுச்சுமா. எதிர் வாய்ஸ் ரொம்ப முக்கியம். உனக்கு வந்து திருக்குறளே இருக்கும் இல்லையா, இடிப்பாறை இல்லை ஏமராமனன் கெடுப்பார் இன்னும் கெடுமை. அப்போ இன்னைக்கு வந்து ஒரு அரசை விமர்சித்து சொல்வதற்கு ஒரு வாய்ஸ் தேவைப்படுது. அந்த வாய்ஸ் வந்து அத்தன்டிக்காக இருக்கணுன்றதும் தேவைப்படுது. அது வந்து சும்மா பிளாபர் பண்ணக்கூடாது, வித் ப்ராப்பர் இன்ஃபர்மேஷனோடே பேசணும். ஓகே, அப்படி he gets information and அதை எதை மக்களுக்கு எப்போ சொல்லணுன்றதை கரெக்டாக சொல்கிறாரு. I also want to ask something regarding that. ஏன்னா வந்து எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் சோர்ஸ் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் அவங்க மேலே வச்ச பெரிய விமர்சனம் வந்து இவங்க வந்து இந்த சோர்ஸ் சொல்லுது, அந்த சோர்ஸ் சங்கர் அங்கிள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது என்ன சோர்ஸ்னு அவங்க ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க. எதுக்கு பண்ணணும்? That's because I know that Supreme Courtல there is some thing that says you don't have to specify your source. But இல்லை இப்போ பேர நம்ம நக்கிரன் கோபால் அண்ணன் கேஸ்லேயே கூட சோர்ஸஸ் வெளியில் சொல்லணுன்றது எப்படி நீ சொல்ல முடியும்? இவன் தான் சோர்ஸ்னா அவனை இப்போ நீதிபதி இப்போ அண்மையில்
ஒரு தீர்ப்பு நம்ம சவுக்கோடைய முதல் குண்டாஸ் பற்றிய தீர்ப்பு அது நீதிபதி அழகாக பாடம் எடுத்துருக்கிறாரு. ஃப்ரீ ஸ்பீச் ரொம்ப முக்கியம். அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அதாவது பிளாட்ஃபார்ம் லைக் யூடியூப் சோஷியல் மீடியா வந்து மக்களோட கருத்தை பிரதிபலிக்குது. அது ரொம்ப முக்கியமானது. சோர்ஸ்னால் யாரை சோர்ஸாக இருப்பா? எனக்கு யார் சோர்ஸாக இருப்பா? என்னோட டிரைவர் சோர்ஸாக இருப்பார், என்னுடைய பிஏ சோர்ஸாக இருப்பார், எங்கள் வீட்டில் யாராவது ஒரு சோர்ஸ். இப்போ இது இவங்க தானே சோர்ஸ். அதை விட்டு நீ போயிட்டு அந்த சோர்ஸ் அவங்களாம் சோர்ஸாக இருக்க முடியும். அவங்கள நீ கண்ட்ரோல் பண்ணேன்னா இது சரியாக போய்டும். அதுக்கு போய் சொல்கிறவன் வெளியில் சொல்கிறவனை போய் பிடிக்கிறியா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தார். தட்ஸ் அ வெரி குட் ஜட்மெண்ட். எந்த ஜேர்னலிஸ்ட் சொல்வான் இவர் தான் என்கிட்ட சொல்லி கொடுத்தாரு, அடுத்த நாள் எப்படி தகவல் தருவான்? ஏன்னா அதனால தான் நிறைய பேர் they think he's not authentic. ஏன்னா வந்து அவங்க சோர்ஸ்னு சொல்றாங்க, ஆனா எந்த சோர்ஸ் எங்கிருந்து வந்திருக்குது ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னு சில not all in some channels they keep saying that. அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அவங்க வந்து டெஃபர்மேஷன் போடலாம், கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி நடக்கலன்றதா அவங்க தாராளமாக வழக்கு போடலாமே. இப்போ நக்கீரன் கோபால் மேலே வந்து 400க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது. அது எல்லாமே வந்து எழுதுனது தான். அந்த காலத்தில் ஜெயிலில் அவ்வளோ போட்டாங்க. ஓகே, அப்போ அவர் வந்து அப்படி போட்டுக்குங்க. டாடி நீ வந்து நல்லவரா கெட்டவரா? இது என்னம்மா இல்ல ஏன் கேக்குறேன்னா இந்த மாதிரி போய் மாட்டின நான் என்ன வந்து ஒரு ஃபெமினிஸ்டா வந்து வளர்த்திருக்கேன். யூ ஆர் ஆல்சோ ஸ்ட்ராங் ஃபெமின். இன்ஃபேக்ட் இப்போ யாரெல்லாம் வந்து பெண் காவலர்களை தப்பா பேசிட்டாங்க, இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் nobody knows that my second name is actually not your name. It is my mother's name. உன்னுடைய முதல் பேரே எங்க அம்மா பேரு, ரெண்டாவது பேரு என் மனைவி பேரு. I come with your family ஓட இதுவே எனக்கு வராது. எனக்கு அப்படிதான் நீ பேரும் வச்சிருக்க. இதுல இருந்தே we know what kind of a person you are in terms of your ideology. ஆனா போய் நீ எப்படி மாட்டிக்கிட்டே? Is it okay if we discuss about that? இல்ல நீங்க அத தான் கேக்குறேன். நீ அந்த இன்டர்வியூ பார்த்தல? நான் பார்த்தேன். நீ are a staunch feminist. Am I right? Yes. உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீ என்ன நினைச்ச? நான் ஜெயிலுக்கு போயிட்டேனா? இல்ல போக மாட்டேன். இது as a viewer நான் கேக்குறேன் நான். So ella I'm a feminist and I actually in the book irukku, very beautiful book. It's called Why Feminists Won't Trust the Police by Leah Cowan அப்படினு. I think it was just published 2023 or something. Very beautiful book. For feminism ஓட அடிப்படையான ஒரு ஐடியாலஜி என்னன்னா no hierarchy. ஏன்னா ஹையரார்க்கின்னு ஒன்று இருந்தால் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒன்று இருக்கும். எக்ஸ்ப்ளாய்டேஷன் women. Always the weaker section of the society is exploited. இப்போ இந்த போலீஸ் ஆர்மி அதெல்லாம் வந்து we call it repressive state apparatus. அழுத்தப்படுற ஒரு ஃபோர்ஸ் by the state. அங்க obviously there is hierarchy, there is exploitation. இப்போ எல்லா துறையிலயும் exploitation இருக்கு. இப்போ ஹேமா கமிட்டி சினி ஃபீல்ட்ல இருக்கு, கார்ப்பரேட் உலகத்துல இருக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கு. I am just open to the idea, why not போலீஸ் துறையிலயும் இருக்க கூடாது? I'm open. நான் சொல்றேன், I'm not saying இதுதான் இது நடக்குது அப்படின்னு சொல்லல, இல்ல நான் அதை என்டார்ஸும் பண்ணேன். I am open to the possibility. Okay. And I speculate anything that has a hierarchy, and I speculate the policing system also. So yeah, I feel I am open to that. And in the motta video mein வந்து it was not about பெண் காவலர்கள். The video subject was something else. அந்த ரிலேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க வந்து பேசினாங்க. ஸோ இதை நான் இப்படி பார்க்குறேன். I hope I don't go to jail for this. Actually, I feel very sad to say that. ஏன்னா வந்து இந்த ஒரு பயத்தை ஏற்படுத்துறாங்க. Exactly. I feel like I'm in Afghanistan or Iran. நம்ம டிசார்மமெண்ட் படிப்போம். டிசார்மமெண்ட் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல படிச்சிருப்பாங்க. டிசார்மமெண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, போர் நடந்துருமோன்னு ஒரு பயம் ஏற்படுதுல, அதுதான்டா ரொம்ப டேஞ்சர்னுவாங்க. அப்போ டிசார்மமெண்ட் வந்து எங்கிட்ட இவ்வளோ ஆயுதம். கோல்ட் வார், வாட் இஸ் கோல்ட் வார்? இட்ஸ் சைக்கலாஜிக்கல் ஷோ ஆஃப் தானே சொல்லுவாங்க. ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபால்ஸ் ஸ்டாண்ட் எக்ஸாக்டாக அந்த வார்த்தை தெரியல. எப்போ வேணாலும் போர் நடக்கும், எப்போ வேணாலும் அந்த பயத்தை உருவாக்குறது. தட் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் த ஆக்சுவல் வார். இதுதான் ஒரு சொசைட்டி தன்னுடைய அந்த சிவில் தன்மையை
இழந்துருச்சு அப்படின்றதுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறாங்கல்ல. இப்போ ஏன் ஸோ நீ ஆப்வியஸாக உனக்கு அந்த பயம் வரும். அதுதான் வந்து ஃபேசிசம். ஏன்னா why can't we be skeptical of it? இதை தானே மற்றவங்க வந்து எடுத்து டிபேட் பண்ணணும். ஏன் இதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு? அதை விட்டு இங்கே ஸ்டேட் ஹேஸ் எ டைரக்ட் கண்ட்ரோல் ஓவர் மீடியா. இப்போ வந்துட்டு டெலிவிஷனில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் சொல்கிறது சேட்டலைட் டெலிவிஷனில் டிஸ்ட்ரிபியூஷன்றது ரொம்ப முக்கியம். நீ எவ்வளோ தான் சேனல் நடத்தி அப்லிங்க் பண்ணால் கூட கடைசியாக அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் டிவி தான் தேவைப்படுது. அப்போ அரசே இங்கே கேபிள் டிவி நடக்குது. அந்த கேபிள் டிவி நம்ம வீட்டில் டிவியே கிடையாது, அதனால உனக்கு அந்த சிஸ்டம் தெரியுமா என்னன்னு தெரியல. அந்த கேபிள் டிவி தான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் வீட்டில். அது அரசு கண்ட்ரோலில் இருக்குது. அப்போ நீங்கள் அரசுக்கு எதிராக ஏதாவது போட்டிங்கன்னா ஒரு 3 நாள் உங்களை இஃப் தே புல் யூ ஆஃப் ஃப்ரம் த சிஸ்டம்னா நீ பிளாக் அவுட்டு, 3 நாளுக்கு இன்கம் போயிடும். ஸோ அப்போ அரசு கேபிள் ரொம்ப ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுது. ஃபார் பிரிண்ட் மீடியாவுக்கு அரசோட விளம்பரங்கள் ரொம்ப தேவைப்படுது. அவங்க தான் இப்போ ஹிந்து முன்னாடியெல்லாம் அவ்வளோ கத்தையாக வரும், இப்போ ரொம்ப மெலிசாக சின்ன பேஜ் நம்பர்ஸ் குறைஞ்சிட்டாங்க. அதில் 4-5 பேஜுக்கு டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கவர்மெண்ட்டேருந்து வரும். வேரியஸ் டெண்டரு, வேரியஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸு. இப்போ நேற்று இந்த ஏர் ஷோவுக்கு வந்து ஒரு டிராஃபிக் சேஞ்ச் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா கூட தட் கவர்மெண்ட் வில் பே த நியூஸ் பேப்பர். ஸோ அவங்களுக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது. ஸோ இந்த 2 மீடியம் டைரெக்டாக கவர்மெண்ட்டை நம்பி இருக்குது. இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் மீடியம் லைக் டிஜிட்டல் மீடியம் இருக்குல்ல, இதுலேயும் அவங்க வந்து நேரடியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. அவங்களே வந்து இப்போ எல்லா சேனல் பிஜேபி உட்பட பிஜேபி நிறைய லெவலில் சின்ன பெரிய சேனல், சின்ன சேனல்னு ஒரு 150-200 இந்தியா ஃபுல்லாக வச்சுருப்பாங்க வேரியஸ் லாங்குவேஜஸில். அவங்க புகழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி டிஎம்கேயும் நிறைய சேனல்ஸ் வச்சுருக்கு, அவங்க புகழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இதுதான் இங்கே உள்ள ஒய் தே ஆர் நாட் நியூட்ரல், இல்லை ஒய் தே ஆர் நாட் எல்லாத்தையுமே எதுக்கு ஆராய்ந்து பார்க்க மாட்டாங்கிறாங்க அப்படின்றதுக்கு இது ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். இன்ஃபேக்ட் ஐ திங்க் இப்போ ஒரு புது அவார்ட் வேற இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் யூடியூப் டிஜிட்டல் அவார்டோ சம்திங். தே கிவ் தட் ஆக்சுவலா இப்போ கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் எடுத்து பிரைம் மினிஸ்டர் மோடி கிவ்ஸ் தம் அவார்ட்ஸ். அதை பார்த்தீங்கன்னா யார் வாங்குறாங்கன்னு தெரிஞ்சிருக்கும். யார் வாங்குறாங்கன்னு நமக்கு தெரியுது. நிறைய இந்த பாட்காஸ்டர்ஸ், இந்த ரொம்ப ரைட் லீனிங் பாட்காஸ்டர்ஸ் அவங்க. ஸோ யா ஐ கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் ஹவு திஸ் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது. பட் யா நினச்சி பார்த்தாலே கொஞ்சம் ரொம்ப சேடாக இருக்கு எனக்கு ஆஸ் அ உமன் ஹூஸ் யங், ஹூ இஸ் அவேட். நான் வந்து இன்ஃபேக்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க நீ அங்கேயே செட்டில் ஆகுமா, எதுக்கு இங்கே வர, எனக்கு இங்கே வரணும் அப்படின்னு தான் ஆசை. ஆனால் வந்து நம்ம நாட்டில் நமக்குன்னே இப்போ நான் எவ்வளோ பயந்துட்டு நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேன். அது நினச்சா எனக்கு உண்மையிலே. அண்ட் நல்ல ஜேர்னலிஸ்ட் நம்ம தமிழ் ஸ்பீக்கிங் இதில் வந்து இல்லை அப்படின்னு தான் எனக்கு இல்லை இருக்காங்க. டைம் வரும்போது அவங்களும் ரிவீல் ஆவாங்க, அவ்வளோதான். பிகாஸ் ஏன்னா இந்த இஷ்யூவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐ திங்க் 2 or 3 days ago shankar அங்கிள் வந்து ஒரு இன்டர்வியூ நேர்காணல் கொடுத்துருந்தாங்க ஜீ தமிழோட. தி ஆங்கர் வாஸ் அ உமன். ஸோ அவங்களும் வந்து அந்த கிளிப்பு பார்த்து தானே சார் பேசினாங்க இந்த இது பற்றி. அந்த கிளிப்பு அது ஷார்ட்டாக வச்சு தானே எல்லாருமே ஜட்ஜ் பண்ணாங்க அப்படின்னு. ஷீ வாஸ் ஆஸ்கிங் ஹர் ஓன் கொஸ்டின்ஸ். அதுக்கு வந்து அந்த வீடியோவை வச்சு இப்போ ஜேர்னலிஸ்ட் லைக் கரிகாலன் அண்ட் ஆல் ஆஃப் தம் தே வர் லைக் சேயிங் எப்படி அவங்க வந்து ஒரு உமனாக இருந்துட்டு அவங்க எப்படி இந்த மாதிரி பேச முடியும், அவங்களுக்கு அறிவு இல்லையா. இந்த இது வந்து உமன்னா அவங்க தான் வாய்ஸ் கொடுக்கணும். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் இதை வச்சு ப்ராப்பகண்ட் அப்புறம் நீங்கள் உண்மையிலே உமன்ஸ் ரைட்ஸ்க்கு தான் சண்டை போடுறீங்களா, இல்லைனா இதை வச்சுட்டு உங்களோட ஹிடன் அஜெண்டாவை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களா. ஸோ இதுவே வந்து திஸ் இஸ் லைக் அன் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தானே. தே மொனோபலைசிங் சம்திங் லைக் உமன்ஸ் ரைட்ஸ் அண்ட் சே and they're having their own agenda based on that. And எது women's rights எது இதுன்னு அவங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாம அவங்களோட இஷ்டத்துக்கு அவங்க பண்ணிட்டு. ஸோ இதுவே ஒரு தப்பு தானே இதுவும். I think so, yes. Yeah, so one more thing that I really wanted to ask you is நிறைய பேர் வந்து actually many people say like நீ இந்த மாதிரி காசு வாங்கிட்டு பேசுற, அது பண்ற இது பண்ற அப்படின்னு. I want to know, Red Pix இனிமே வந்து காசு வாங்கிட்டு பேசுமா இல்லை? நான் வந்து நம்ம ஆஃபீஸ்லேயே கூட எல்லாருக்குமே தெரியும், சில இடங்களில் போகும்போது இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னா இந்த சேனலுக்கு இவ்வளோ ரூபான்னு முன்னாடி எழுதியிருப்பாங்க. எழுதிட்டு அந்த கவரில் கொடுப்பாங்க. எந்த இடத்துலையும் நம்ம பேர் இருக்காது. அப்படி இருந்தால் நம்ம ஆட்களே போயிட்டு சண்டை போட்டுருவாங்க.
சண்டை போட்டு ஏன்னா நம்ம பேர் சொல்லிட்டு எவனாவது வாங்கிட்டு போயிட்டு அது நம்ம பேரில் பிரச்சனை வந்துடும் அப்படின்றதுனால we never do that. அது டே ஒன்லேருந்து சரி இன்னை வரையும் நாம் வந்து அது மாதிரி பண்ணதில்லை. ஒரு பாயிண்ட் இன் டைமில் எனக்கு சம்பளம் கொடுக்க முடியல. நிறைய பழைய ஆஃபீஸ் நம்ம என்டிடிவி ஆஃபீஸில் இருந்தாலும் அந்த டைமில் சம்பளம்லாம் கொடுக்க முடியல. என்னடா பண்ணுறது? அப்போ வந்து நான் வந்து அப்போ பிரேம் ஷேக்கு பிரதே பண்ணலாம் இருந்தாங்க. எல்லாரும் கூப்பிட்டு இப்போ சம்பளம் கொடுக்க முடியல, நீங்கள் வந்துட்டு சினிமா ப்ரெஸ் மீட்லாம் போதில் கவர் தருவாங்களா, அதை நீங்கள் வாங்கி எடுத்துக்கிறீங்களா அப்படின்னா, சார் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல சார், இந்த மாதிரி பண்ணவே கூடாது சார் அப்படின்னா அவங்க வந்து தே ஸ்டுட் வித் மீ. அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம ஆஃபீஸில் இதுவரையும் நான் வேலையை விட்டு ஒரு சில பேரை அனுப்பினதுக்கு இதுவும் ஒரு ரீசன். கவர் வாங்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் அனுப்பிச்சி விட்ருவேன். நான் அது மாதிரிலாம் அதெல்லாம் வந்து ஃபேக்ட். ஸோ நான் எதுக்கு கவர் வாங்கணும்? வென் யூ டூ அ குட் வீடியோ விச் இஸ் வாட்ச்ட் பை பீப்புள், ஐம் கோயிங் டு கெட் மணி இன் a more honest வேல we can earn. அப்படி இருக்கும்போது நம்ம இதுக்கு இது போய் சில்லறையை நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம். நான் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும்போது 44 ரூபாய்மா ஒரு டாலர். இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 82 ரூபாய் ஒரு டாலர். ஓகே, இவ்வளோ டாலர் வேல்யூ ஏறிட்டு இருக்குது. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? ஸோ ஃபோக்கஸ் ஷுட் பி ஆன் திஸ். அண்ட் இதில் நிறைய அடுத்த ஸ்டேஜ் என்னன்றது நமக்கு ரொம்ப முக்கியம். வி ஹாவ் டு ஆல்ரெடி நான் பிளான் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐ வில் கோ டு த நெக்ஸ்ட் லெவல் வேர் சி எப்போதுமே இது வந்து ரொம்ப இவால்விங், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி டிஜிட்டல் நம்பது. இப்போ இதுக்கு அடுத்த லெவலில் போகணும். நம்மளுடைய காம்படிட்டர்ஸை கம்மி பண்ணிக்கணும். வி ஷுட் ஃபைட் வித் பிகர் பீப்புள் அப்படின்றது தான் என்னுடைய இதாக. ஹவு ரெட்பிக்ஸ் வந்து இப்போ நீ வந்து மாட்டின வழக்கே வந்து விமன் சம்மந்தப்பட்டது தான். ரெட்பிக்ஸ் அண்ட் விமன் எப்படி வந்து ஹவு டு வி போர்ட்ரே விமன் இன் ஆர் சேனல்? ஏன்னா வாட் ஐ ஃபவுண்ட் வெரி ஐரானிக் வாஸ், இப்போ பேசின எல்லா சேனலுமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் தியர் வீடியோஸ் எஸ்பெஷலி விமன் ஃப்ரம் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் பற்றி பேசும்போது தே யூஸ் வெரி ஃபவுல் லாங்குவேஜ். பாடி ஷேம் பண்ணுறாங்க, ஸ்லட் ஷேம் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க தான் இன்ஃபேக்ட் ரொம்ப ஆபாசமாக பேசுவாங்க. ஐ வாண்ட் டு நோ ஹவு ரெட்பிக்ஸ் டஸ் இட். சி விமனை பற்றிய பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு என்ன அப்படின்னா, தே ஆர் தலித் அமாங் த தலித். அது மாதிரி தான் நான் அது எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் எந்த காஸ்ட் அது பேர் நம்ம டபுள் மார்ஜினலைசேஷன் சொல்லுவோம். ஓகே, அப்படி தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், அதே மாதிரி பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ், இதெல்லாம் நம்மளுடைய நீங்கள் வந்து அண்மையில் ஒரு பிளைண்டோட ப்ரொட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளில் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஃபிசிக்கலி டிசேபிள்டோடைய இன்டர்வியூஸோ ப்ரொட்டஸ்ட்டோ நம்மளதில் இருக்கும். அது டிரான்ஸ்ஜெண்டர்ஸோடைய ப்ரொட்டஸ்ட், அவங்கள பற்றியான நியூஸ் அதிகமாக நம்ம சேனலில் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய வேலைன்றது நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறோம் நம்ம எப்படி வந்து அவங்கள தவறாக பேசுவோம்? we will not do that, never. இப்போ அந்த தவறாக பேசுகிறவங்க do you think யூடியூப்ங்கிறதே இதை ஏதாவது ரெகுலேட் பண்ணும்? இல்லை, ஆல்ரெடி இருக்குமா ரெகுலேஷன்ஸ். நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. நான் இந்த சேனல்லே ஏன்னா நான் டெய்லி கான்டென்ட் ரொம்ப டாக்ஸிக்கான கான்டென்ட் பார்த்துட்டு. ஆமாம்மா இருக்கு. யூ பெட்டர் அவாய்ட் இட். See, I mean avoid. See, இப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் what do I say, even though I'm 22 I have some knowledge to differentiate whether this is right or wrong. ஆனா இது வந்து see மீடியாங்கிறது it is a powerful tool to also sort of brainwash a person. ஆமாம், அதுதான் அது மக்கள் வந்து அதை நம்ம இப்போ நீங்க வந்து if you look at YouTube in other countries அது கொஞ்சம் அந்த ரெகுலேஷன் இருக்கும். இல்லை நம்மளதுல ரெகுலேஷன்ஸ். யூடியூப் இஸ் ஐ மீன் வேர்ல்ட் வைட் மீடியம், இட்ஸ் யூனிவர்ஸ். அங்கே யூ ஹேவ் டு கிவ் a declaration for everything. நம்ம எதை பற்றி பேசுகிறோம், என்ன மாதிரி. இப்போ நான் ஜெர்மனியில் இருக்கேன், you cannot talk things about pro nazi பற்றி பேசக்கூடாது அப்படின்னு ஒன்று ஒரு யூடியூப் எந்த மீடியம்லையும் நீ பேசக்கூடாது. அந்த மாதிரி எதுக்கு இங்கே வந்து அந்த மாதிரி இங்கே இருக்குது இல்லைன்னு யார் சொன்னது? அதுதான் நிறைய பேர் அப்படி தான் நினச்சாங்க. இது இஷ்டத்துக்கு என்ன வேணால் பேசிட்டு போகலாம்ல இருக்கும். அதான் சொல்லுனேன், நீ ஒரு செய்தி சேனலாக உன்னையே மத்திய அரசும் யூடியூப்பும் ரெக்கக்னைஸ் பண்ணும்போது உனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. நீ இதை பற்றி மியர் பேசுகிறதே இங்கே தப்பு கிடையாது. ஒரு வார் பற்றி நம்ம மியராக பேசுகிறது தப்பு கிடையாது. ஒரு கன் கல்ச்சர் பற்றி நான் இங்கே பேசுகிறது தப்பு கிடையாது. ஆனால் கன்னை எப்படி உருவாக்குறேன், அதை எப்படி நம்ம அப்படி அது கிராஃபிக்கலாக சொல்லும்போது தப்பு. அதுவும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் பண்ணும்போது அது ரைட்டு.
இதெல்லாம் அதில் இங்கே வருது. இதெல்லாம் சென்சர்ஷிப்புக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஒரு வீடியோ வெளில வருது. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணும்போதே இதில் நியூடிட்டி இருக்கா, இதில் ஃபவுல் லாங்குவேஜ் இருக்கா. ஃபவுல் லாங்குவேஜ்னால் என்ன மாதிரியான ஃபவுல் லாங்குவேஜ்? லைக் ஓ ஷிட் அது மாதிரி இருக்கா, இல்லை எஃப் வேர்ட்ஸ் இருக்குதா, இல்லை பி வேர்ட்ஸ் இருக்குதா, இதெல்லாம் எக்ஸாம்பிளோடே இருக்கும். அதில் நம்ம கொடுக்கணும். இல்லை அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னு, இல்லை அது மாதிரி இருக்குது. அப்போ அது மாதிரி இருந்ததுன்னா இது மீடியமாக, ஹார்ஷாக, இல்லை வந்து ரொம்ப ஸ்லைட்டாக ஃபார் காமெடி சென்ஸில் இருக்குதா அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரப்போ தான் இங்கே வந்து அவ்வளோ பண்ணி இங்கே வெளியில் வரும்போது தெரிஞ்சு. ஆனால் இது மாதிரி எந்த சென்சர்ஷிப்பும் டிவிக்கு கிடையாது. பட் இதில் தான் அவ்வளோ சென்சர்ஷிப் இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து பேசினால் மட்டுமே அது தவறு அப்படின்றத யூடியூப் ஏற்றுக்குது. ஷங்கர் அங்கிளோடதும் உன்னோட காஸ்ட்டும் இவங்க 2 பேரும் ஒரே காஸ்ட்டு, அதனால இங்கே இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. எனக்கு அப்போ தான் தெரியுது, ஓ டாடி எல்லாம் இந்த காஸ்ட்டா. ஏன்னா நமக்கு தான் காஸ்ட் எதுவுமே தெரியாது. ஐ ஸ்டில் டோன்ட் ஹாவ் அ சர்டிஃபிகேட் ஆர் எனிதிங். ஸோ நீ எனக்கு காஸ்ட் இல்லாமல் தான் நம்ம எல்லாரும் வளர்ந்துருக்கோம். ஐ நெவர் ஆல்சோ ஆஸ்க் யூ டாடி வாட் இஸ் யுவர் காஸ்ட்னு கேட்டதே இல்லைனா. ஸோ அப்படி காஸ்ட் ரிவீல் பண்ணி பேசுகிறாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ, இஸ் தட் ஓகே? தட்ஸ் ஓகே. இதில் என்ன இருக்குது? ஐ மீன் பிகாஸ் அது ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ. நான் வந்து ஒரு காஸ்ட்லெஸ் குடும்பத்தை உருவாக்கிறேன்னா இல்லையா, ஆமாம், அது போதும் எனக்கு. இல்லை எல்லாருமே ஏதோ ஒரு கம்யூனிட்டி பின்புலத்தில் தான் பிறப்பாங்க இந்தியாவை பொறுத்தவரையும். பட் அது இப்போ உங்களுக்கு உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ல ஏதாவது நேம் இருக்குதா? கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கா? இல்லை. அப்போ எதுக்கு நீ நான் வந்து எப்படி ஒரு ஃபேமிலியை உருவாக்கணும்னு நினைச்சதுல அதில் நான் சக்ஸஸ்ஃபுல், அவ்வளவுதான் எனக்கு முக்கியம். இல்ல ஏன்னா மேபி this will not affect you, but another individual who does not want to, who wants to be discreet about it, இப்போ அது அவங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணும்போது I just want to know if that is okay. That's okay நான். What is there in? No, by law is it okay? By law it's not a big thing unless that you initiate any action. Unless that நிறைய வீடியோக்கு நம்மளே நிறைய இது பண்ண முடியும். பட் நம்ம எதுக்கு பண்ணிட்டு இங்கேயே அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. யூடியூப்லயே ஆப்ஷன் இருக்கு. யூடியூப் ப்ரொடெக்ஷன்ல இருக்குது. அப்ப நீ ஒரு வாட்டி கூட ரிப்போர்ட் பண்ண ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூபர் வந்து புள்ளி போடுறது நான் ரிப்போர்ட் பண்ணலாம். வேணாம். அப்புறம் நம்ம தான் சொல்றேன் ஃப்ரீ ஸ்பீச்சுக்கு அப்புறம் எங்க இருக்கு அர்த்தம்? இல்ல இங்க உண்மையிலேயே இம்பர்சனேஷன் ஒன்னு இருக்குல்ல. ஆமா. என்ன மாதிரியே இன்னொன்னு அது தவறு. அப்ப அது தவறு. புல்லிங் another யூடியூபர் தவறு. அதே மாதிரி மிஸ்இன்ஃபர்மேஷன் தவறு. ஏன்னா நான் எதுக்குன்னா மிஸ்இன்ஃபர்மேஷனே ஸ்ப்ரெட் பண்றாங்க, அதனால தான் போய் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுதான் உன்னோட ஏஜ்க்கான மெச்சூரிட்டி நீ பேசுறது. இல்ல நான் ஒரு இண்டிவிஜுவலுக்காக நான் சொல்ல, நான் பல வீடியோஸ் நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஐ ஃபீல் a viewer should is better off without it தான் நான் நினைக்கிறேன். வியூவர் வந்து எப்போதுமே பிரில்லியன்ட். அவங்க ரொம்ப புத்திசாலி. அவங்கள வந்து முட்டாள் நம்ம நினைச்சிட்டு போய் சொன்னோம்னு வச்சுக்கேன், நம்மளை விட பெரிய முட்டாள் உலகத்திலே கிடையாது. அவனா இப்போ என்னுடைய வீடியோ ஒன்று வந்து அண்மையில் ஒரு போட்ட வீடியோ ஒரு 10 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கன்னா 10 லட்சம் பேரும் எல்லா லெவல் ஆஃப் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்லேயும் இருந்திருப்பாங்களே. மினிஸ்டர் பார்த்துருப்பாரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்த்துருப்பாரு, அதுக்கு அடுத்தது ரோட்டில் போகிற ஒரு பழம் வைக்கிறவர் பார்த்துருப்பாரு, எல்லா டைப்லேருந்து எல்லா வேரியஸ் பார்ட் ஆஃப் த குளோப்லேருந்தே பார்த்துருப்பாங்களே. அப்போ அவங்கள வந்து நம்ம எப்படி எளிதாக வந்து முட்டா பசங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. தே ஆர் வெரி பிரில்லியன்ட் பீப்புள். ஸோ தே நோ. நம்ம எதுக்கு அதை போட்டு இது பண்ணிட்டு. ஓகே தேங்க்யூ. ரொம்ப நன்றிம்மா. நல்ல கேள்விகள். ரொம்ப நன்றி.